Assalamualaikum guys, welcome to my channel ஆஹா சமையல் வித் தஸ்னீம். இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. நான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக குவான்டிட்டியில் எடுக்கல, ஜஸ்ட்டு கொஞ்சம் குவான்டிட்டியில் நான் மட்டன் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் என்ன பண்ணணும்னா, நான் வந்து நெய் ஊற்றுக்குறேங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நெய், பட்டை, லவங்கம், கிராமு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறமா நான் ஆனியன்ஸ் போட்டுக்கிறேங்க. ஆனியன்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரணும். எப்போவுமே நாங்கள் எங்கள் வீட்டில் பிரியாணின்னா, மட்டன் பிரியாணின்னா சைட் டிஷ்ஷாக எப்பவுமே சிக்கன் இருக்கும். சிக்கன் ஃப்ரை இல்லைன்னா சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை அப்படி இருக்கும். பட் இன்றைக்கி வந்து நான் வந்து ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்காக செய்கிறேன். ஸோ அதுக்கு வந்து டைம் இல்லை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் மட்டன் பிரியாணி மட்டும் செய்கிறேன். ஸோ பாருங்கள், ஆனியன்ஸ் போட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆகிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நான் வந்து ஆனியன்ஸ் ஃப்ரை பண்ணிக்கிறேங்க. ஆனியன்ஸ் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வந்து 2 ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா அது பச்சை வாசனை அதுலேருந்து போகணும். ஸோ நல்லா இது வந்து கொஞ்சம் வதக்கணும், நல்லா வதக்கணும். ஸோ நான் வந்து மட்டன் பிரியாணியில் எப்போவுமே கலர் எல்லாமே போட மாட்டேன். நான் வந்து ஜஸ்ட்டு அது சக்தி மிர்ச்சி பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுவேன். செப்ரேட்டாக நான் வந்து சாம்பார் பொடி அரைச்சிக்கிறேங்க. அது வந்து நான் செப்ரேட்டாக நான் வீட்டிலையே எல்லாமே செஞ்சுட்டு நான் வெளியே போய்ட்டு அரைச்சிக்கிறேன். அந்த இது உங்களுக்கு வேணும்னா கூட எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அது கூட ரெசிபி ஒரு வாட்டி போடுறேன். ஸோ இந்த டைமில் நான் வந்து மட்டன் போட்டுக்கிறேன். மட்டன் போட்டுட்டு நான் உடனே கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். ஏன்னா அது வந்து வேகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு. ஸோ நான் வந்து இவ்வளோ மட்டன் தான் எடுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். நான், என்னோடய ஹஸ்பண்டு, என்னோட 11 months ஓல்டு குழந்தை இருக்காங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு இட்லி, தோசை நான் என்ன அவங்களுக்கு கொடுக்குறேனோ டெய்லி ரொட்டீன் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆஃப்டர் நான் வந்து அதில் மிர்ச்சி போட்டுக்கிறேங்க. ஆஃப்டர் தட் நான் வந்து டொமேட்டோ போட்டுக்கிறேன். டொமேட்டோ போட்டதுக்கப்புறமா நான் வந்து இதில் கொத்தமல்லி, புதினா போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு அதில் கொஞ்சம் மிர்ச்சி போட்டுக்கிறேங்க. கொஞ்சம் கரம் மசாலா பொடி. இது கரம் மசாலா தூள் உங்களுக்கு வேணும்னா ரெசிபி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் டே அது வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து சக்தி மிர்ச்சி பவுடருங்க. ஆஃப்டர் தட் நான் வந்து கர்ட் போட்டுக்கிறேன். கர்ட் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு தான் கட் பண்ணணும். இது வந்து நான் நல்லா வதக்கிறேங்க. வதக்கிட்டுக்கு அப்புறமா நான் வந்து டொமேட்டோ, கரம் மசாலா எல்லாமே நல்லா வதக்கிட்டு அப்புறமா தான் நான் கர்ட் போடுறேன் லாஸ்ட்டில். கர்ட் போட்டதுக்கு அப்புறமா நல்லா இது பண்ணிட்டு இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்தில். இது வந்து வேர்க்கடலை சட்னி. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு சீக்கிரமாக நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் பக்கத்தில். இப்போ எங்கள் பக்கத்தில் வந்து அது வந்து விசில் போட்டாச்சு. ஸோ அது வந்து ஒரு 4-5 அளவுக்கு விசில் போடணும். ஏன்னா மட்டன் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு 4-5 விசில் தான் போட்டேன். இது பக்கத்தில் வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கடாய் வச்சுக்கிறேன். அதில் வந்து நெய், லோங்கு, பட்டா, கிராம் எல்லாமே போட்டுட்டு அதில் ஆனியன்ஸ் போட்டுட்டு அது நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, புதினா போட்டுட்டு இது பக்கத்துலேயே நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணுறேன். வேர்க்கடலை சட்னிக்கு ரெடி பண்ணுறதுக்கு அதில் வந்து கொஞ்சம் வேர்க்கடலை போட்டுட்டு அதில் ஆனியன்ஸ் போட்டுட்டு அதில் க்ரீன் சில்லிஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கொண்டு என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து
அவ்வளோ காரமாக சாப்பிட்றது பிடிக்காது. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரே ஒரு க்ரீன் சில்லி தான் எடுத்தேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம், புளி போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்டைல் சட்னி வந்து நான் வந்து எப்போவுமே வந்து பச்சைக்கடலை சட்னி தான் பண்ணுவேன். பட் அப்பப்போ நான் வந்து ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி கூட பண்ணுவேன். ஸோ பக்கத்தில் இந்த ரைஸ்க்கு வந்து ஆனியன் நல்லா வதக்கிட்டு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டதுக்கு அப்புறமா அது வந்து நல்லா வதக்கணும். இந்த ஸ்டைல் பிரியாணி வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கலாக வந்து நான் வந்து ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி தான் சொல்லணும். ஏன்னா ஆந்திரா ஸ்டைல் பிரியாணி செப்பரேட்டாக நாங்கள் பண்ணுவோம். ஸோ இது வந்து கொத்தமல்லி புதினா இதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும். கொத்தமல்லி புதினாக்கு அப்புறமா டொமேட்டோ போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டதுக்கு அப்புறம் சைட் பை சைடாக இது வந்து சட்னி கூட ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். பக்கத்தில் இட்லி போட்டாச்சு. என்னோட ஹஸ்பண்ட்க்கு இட்லி அவ்வளோதான் பிடிக்காது. பட் நான் மார்னிங்கில் எப்போவுமே தான் இட்லி தான் செய்வேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னோட குழந்தைக்கு அப்பப்போ ஒரு இட்லி கொடுக்குறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். இந்த இந்த டைமில் நாங்கள் வந்து இதில் தண்ணி போட்டுக்கிறோம். ஸோ நல்லா டொமேட்டோ வந்து வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து உங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் எவ்வளோ ரைஸ் ஊற்றிட்டு இருக்கீங்களோ அவ்வளோ ரைஸ்க்கு தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டுக்கு அப்புறமா நாங்கள் வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு வந்து டேஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா இந்த தண்ணி கொஞ்சம் 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த டைமில் நாங்கள் ரைஸ் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணது வந்து பாஸ்மதி ரைஸ் தான். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட்க்கு பாஸ்மதி ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜீரா ரைஸ் கூட அவ்வளோதான் பிடிக்கும். ஜீரா ரைஸ் பிரியாணி பிடிக்கும் எனக்கு. ஸோ இந்த டைமில் ரைஸ் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5-10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் வந்து அந்த மட்டன் நான் வேக வச்சுட்டேன். 5 விசிலுக்கு நான் வேக வச்சுட்டேன். அந்த மட்டன் எடுத்துட்டு நாங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு கைஸ்.